வணக்கம். தம்பி சரவணன் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாரு. மழையால் சேதப்பட்டு வீடுலாம் இடிஞ்சிருச்சு, வாடகை வீடு. அவர் பதிவு போட்டதை பார்த்து நான் உடனே இங்கே வந்துட்டேன். வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனைப்படி கடையாக வந்து பூரா நான் சுற்றிட்டு வரேன். அவர் ஐயோ பாவம் மாற்றுத்திறனாளி, அவரால் நடக்கவே முடியாது. வாடகை வீட்டில் இருந்தார், வாடகை வீடு இடிஞ்சு போச்சு. இப்போ வீழ்ச்சியின் மண்டபத்தில் தங்க வச்சிருக்கு. இவருக்கு உடனே ஒரு இடமும் இல்லை, வீடும் இல்லை. இவருக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுக்கணும். தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நம்ம எம்எல்ஏ கவனத்திற்கும் நான் இதை கொண்டு வரேன். இவருக்கு பிள்ளைகளை வச்சுட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ மண்டபத்தை விட்டு காலி பண்ணாதுன்னு சொன்னால் எங்கே போவாங்க? தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் பேரிடத்துறை அமைச்சரும் இந்த பையனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், நிவாரண உதவியும் வழங்கணும். நான் இதை எம்எல்ஏ கவனத்துக்கு கொண்டு போயிடுவேன். பாவம் தயவு செய்து முதலமைச்சர் கருணை உள்ள கொண்டு, மாவட்ட ஆட்சித்தலைவரும் கருணை உள்ள கொண்டு, நமது எம்எல்ஏ செஞ்சிருவாங்க, பேசிடுவாங்க அமைச்சர்கிட்டலாம். இருந்தாலும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணை உள்ள கொண்டு இந்த மாற்றுத்திறனாளி பையனுக்கு ஒரு வீடு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அவருக்கு நிதி உதவியும் செஞ்சு கொடுக்கணும். நன்றி, வணக்கம் சொல்லுவோம். வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் கடைசியில் இருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. 11/12/2024 அன்னைக்கு மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு என் வீடு ரொம்ப சேதாரமாயிட்டு. இதுவரை நான் எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன். தலைவர்கிட்ட தான் இன்றைக்கி ஒரு வீடியோவை அனுப்பினேன். தலைவர் தான் என்னை வந்து பார்க்க வந்தாங்க, வேறு யாரையும் நான் பார்க்க வரல. தயவு செய்து எனக்கு வந்து ஒரு வீடு இலவச வீடு கிடைக்குமான்னு தயவு செய்து உதவி பண்ணுங்க. எங்கே போகிறேன்னே தெரியல. இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னா நான் குடும்பத்தோடு சாவத்தமே வேணும். எனக்கு இலவச வீட்டு நான் பட்டாவுக்கும் நான் மனு கொடுத்தேன், அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னும் மேலும் இப்படி இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் என் குடும்பத்தோட சாவத்தமே வேணும். நன்றி, வணக்கம்.